friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 8. இன்னைக்கு வீடியோல வந்து சமையல்ல நாம என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா நம்ம weight loss நமக்கு நிரந்தரமா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோங்க. நான் வந்து டே இன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய குக்கிங்ல உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் அது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதுல நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன். நம்மளோட weight loss வந்து கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு லைனுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்ன்றது ஒரு டயட்டோ இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறதோ தான் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உண்மையிலேயே நம்ம தினமும் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அதை தான் நம்ம தினமும் சாப்பிட போகிறோம். நம்ம ஒரு 3 மாதம் ஒரு டயட் எடுத்துப்போம், அப்புறம் விட்டுடுவோம். பட் தினமுமே நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட எடை நிர்ணயிக்கப்படுது. ஸோ நம்ம சமையலில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் தினமுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, எந்த லேடிஸ் தானே வீட்டில் சமைக்கிறாங்க எல்லா வேலைக்கு போனாலும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இஞ்சி பூண்டு விழுதுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய பேர் ரொம்ப வந்து பிரியாணி செய்யும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இஞ்சி பூண்டு விழுதை வந்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோ. நீ கூட்டு செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, எல்லாத்துலேயும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுரு. உனக்கு வாய்வு பிரச்சனையே இருக்காது, செரிமான சக்தி நல்லா இருக்கும், உடம்பு ரொம்ப சூப்பர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அம்மாங்க தானே நம்மளோட பெஸ்ட் குக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட டிப்பு தான் இது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து உங்களோட சமையல்ல எல்லாத்துக்குமே சேர்த்துக்காங்க. நீங்க பிரியாணி செய்யும் போது தான் அது போடணும், இல்லை கறி குழம்பு வைக்கும் போது தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலயுமே நீங்க போடலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செரிமான சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களோட மெட்டபாலிசம் அது இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கரெக்டா பசிக்கும், கரெக்டா செரிமானம் ஆகும். இது ரெண்டுமே நடந்தாவே நமக்கு வெயிட் லாஸ் கரெக்டா நடக்கும் இல்லையா? ஸோ அதனால இஞ்சி பூண்டு விழுது இதை நீங்க எப்பயுமே அரைச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் டப்பா, ரொம்ப பெரிய டப்பா அரைச்சிங்கன்னா கெட்டு போயிடும். மீடியம் சைஸ் டப்பாவா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாத்துலயுமே அதை போட்டுட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்க உடம்பு. அதுக்கு அடுத்து 2வது டிப் வந்து நீங்க எந்த மாதிரி பாத்திரத்துல சமைக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம இப்ப எல்லாருமே நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த நான்ஸ்டிக் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது மேல இருக்கிற கோட்டிங் போயிடும். அதுக்கப்புறமும் நம்ம அதே பாத்திரத்துல தான் சமைச்சிட்டே இருப்போம். இது ரொம்பவே உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம். ஸோ நான்ஸ்டிக் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு இரும்பு கடாய் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆமாங்க, நம்ம பழைய கால சமையல் தான். மண்பானை, இரும்பு கடாய் எல்லாம் இப்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு ரிட்டர்ன்ல. ஸோ பில்லா எப்படி பழைய படம் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆனோன்னு ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த பாத்திரம்லாம் இப்போ ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இரும்பு கடாய் பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, பெண்களுக்கு முக்கியமாக அயன் சக்தி ரொம்ப வந்து கம்மியாக இருக்குங்க. நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் நேச்சுரலாகவே நீங்கள் இரும்பு கடாயில் தினமும் சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டலில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நம்ம சாப்பாட்டில் இறங்குமா. ஸோ இது நிறைய பேர் வந்து ஆமாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃபாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இரும்பு கடாயில் போது நமக்கு அயன் சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதனாலேயே நீங்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக்ல சமைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீட்டிலே தூக்கியே போட்டாச்சு. காஸ்ட் அயன் இல்லைனா வந்து ஆண்டனைஸ்ட் அயன் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு இப்போ பாத்திரம்லாம். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா இரும்பு கடாய் நம்மளுக்கு கடைக்கு போனா கிடைக்கும். அந்த மாதிரி இரும்பு கடாய் வாங்கி அதுல சமைக்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு நிறைய சக்தி கொடுக்கும். எனக்கு வந்து இங்க ஓரளவுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். பட் இந்தியா போகும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் லார்ஜ் காஸ்ட் அயன் அந்த மாதிரிலாம் வருது. இப்போது சப்பாத்திக்கெலாம் தண்டவாள தவா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி தண்டவாள தவா, தண்டவாள கடாய் அதெல்லாம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாத்திரமும் சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து 3வது விஷயம் வந்து புளி யூஸ் பண்ணுறத வெயிட் லாஸ் சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா புளி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுண்ட வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புளி தான் மெயின் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகுது. முக்கியமா அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்குது. ஸோ புளிக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், லெமன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாகவே நான் ரசம் வைக்கிறேன்னா வீட்டில் புளியே இப்போ நான் யூஸ் பண்றது இல்லை. தக்காளியை கரைச்சி ரசம் வச்சுட்டு கடைசியாக கொதி வரும்போது லெமன் ஜூஸ் ஒரு 4 சொட்டு புழிஞ்சு விட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கு ரசம், டேஸ்டாகவும் இருக்கு. லெமன் ரசமா வச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி லெமன் ரசமா வைக்க ஆரம்பிங்க. புளியை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புக்கு நல்லது. ஸோ புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்பவே நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க.
அதுக்கு அடுத்து நாலாவது டிப் வந்து என்னன்னா, இப்போ நான் புளி யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் இல்லை, ரசத்துக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சுறீங்க, சாம்பார் குழம்புக்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தக்காளி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தக்காளியும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட், அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம அதை சமைச்சு சாப்பிட நமக்கு நல்லாவே நீர் போகும் உடம்புல. இது நீர் சத்து நிறைய இருக்குது, தண்ணி உடம்பு நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களே, தக்காளி நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கும்போது புளியை வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டுட்டு சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு தக்காளி வந்து 1க்கு 2 தக்காளியாக போட்டு சாம்பார் வச்சுருது. குழம்புக்கும் இப்போ அதே தான் யூஸ் பண்ணுறேன், தக்காளியை அரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் புளிக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கோங்க. எப்படி ரசத்துக்கு லெமன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதிரி சாம்பார் குழம்புக்கெல்லாம் தக்காளியை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. புளியோட அளவை கம்மி பண்ண ஆரம்பிங்க. குடம்புளி பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. குடம்புளி ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருக்குன்னா அந்த குடம்புளியை தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சா நிறைய பேருக்கு பசி ஜீவனே கொஞ்சம் கம்மியாயிடுது, ரொம்ப பசி எடுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி புளி கிடைச்சா யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாகவே புளிக்கு பதிலாக தக்காளி லெமன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து 5வது டிப் அது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பயிறு வகைகள் வச்சுருக்கீங்களா வீட்டில், யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு மூட்டை கட்டி உள்ளே எடுத்து வச்சுருப்போம், அதை மறந்துடுவோம். நிறைய பேர் வீட்டில் பூச்சி வந்து தூக்கி போட்டுருவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணாடி பாத்திரத்தில் அதை போட்டு அடுக்கி வச்சுருவாங்க என்னோட கிச்சனில். ஸோ எப்போல்லாம் அதை பார்க்கும்போது ஓஹோ இன்னைக்கு நம்ம ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லி நைட்டு ஊற போடுவேன். ஸோ வாரத்துக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டின்னு வச்சுக்கோங்களேன், வாரத்தில் 2-3 வாட்டி அது பயிறு வகைகளை குழம்போ இல்லைனா பொரியலோ இல்லைனா சுண்டலாவோ நம்ம செஞ்சுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது டெய்லியுமே நீங்கள் சுண்டல் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பயிறு வகை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யூஸ்வலாகவே அதை கண்ணாடி டப்பாலையோ இல்லை சீத்ரூ கண்டெய்னர்லையோ இல்லை சில்வர் டப்பாலே போட்டாலும் முன்னாடியா அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி முன்னாடி பருப்பு டப்பாவோட சேர்த்து அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து ஊற போடணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் நமக்கு வரும். இல்லைனா அது அப்படியே உள்ளே தூங்கிட்டு இருக்கோம், நம்ம அதை மறந்தே போயிடுவோம். ஸோ பயிறு வகைகள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இயற்கையாகவே நமக்கு புரோட்டீன் அதுலேருந்து கிடைக்கும். நிறைய பேர் இப்போ அதை மறந்துட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாம்பார் ரசம் குழம்பு இதையே தான் வச்சுட்டு இருக்கோம். பட் இந்த பயிறு வகைகள் நிறைய யூஸ் பண்ணுங்க. அதில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது சூப்பரான. கொள்ளில் பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சைட்லலாம் கொள்ளு வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அப்புறம் அரிசி பருப்பு சாதம் செய்வாங்க. அந்த மாதிரி சமையல்லாம் திரும்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் லாஸ் வந்து நம்ம சமையலில் தாங்க இருக்குது. சமையல் மந்திரம் தான் வெயிட் லாஸ். ஸோ சமையலை கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற சமைக்கிற விஷயத்தை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் யோசித்து சமைச்சிங்கனாவே உங்கள் ஃபேமிலி மொத்தமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. வெயிட் லாஸும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோ நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சமையலில் இந்த மாதிரி குறிப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன வெயிட் லாஸ்க்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதை படித்து அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கண்டிப்பாக படித்து அதை பாராட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் என்ன டயட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.